ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெலிகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த லிங்க் கிளிக் பண்ணால் போதும், ஈஸியாக அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிவிலுக்கான கொஸ்டின் இருக்குது, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். ஸோ டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 400 வேக்கன்சிக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு பிபிடெக்கில் பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ, இஎன்ஐ ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணது கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 11/11/2023 அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர்லேருந்து கொஸ்டின் இருக்கும். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கொஸ்டின் இருக்கும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதே வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2019. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா 2022க்கான கொஸ்டின் பேப்பரும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ சிவிலுக்கான கொஸ்டின் இருக்குது, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து டெலிகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.